ஹலோ, நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஒரு டிஏஎம்எல் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஒர்க் இருக்குது, வாங்க நம்ம சேர்ந்து போய் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு சிந்து செத்திகா லைஃப். இன்றைக்கி நம்ம சும்மா ஒரு ரேண்டம் vlog தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த கடைக்குள்ளே போயிட்டு சும்மா பார்க்கலாம் ஏதாவது திங்ஸ் வாங்க முடியுமான்னு போனேன். என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே. அங்கேருந்து கிளம்பிட்டு போகிற வழியில் இந்த பட்ரோஸ் ஒருத்தவங்க வீட்டில் இருந்தது. எங்கள் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை, அவங்க வீடு பூட்டி இருந்தது. ஸோ அவங்கள்ட்ட என்னால் கேட்டு வாங்க முடியல. ஸோ அங்கேருந்து அப்படியே எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணில் எனக்கு தெரிஞ்சது. நம்ம ஒரு பேரலைஸ்டு டாக் வந்து ரெஸ்கியூ பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அது ஒருத்தவங்க வீட்டில் மாடியில் தான் வச்சுருந்தோமோ. ஸோ அவனுக்கு ஃபுட்டு வைக்கணும், மெடிசன் கொடுக்கணும் அப்படின்ற ரீசனால் ஸோ அவங்க வீட்டுக்கு போகிற வேலை இருந்தது. நல்லாவே இப்போ ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டுருக்கான் அவன். மாடியிலேருந்து இறங்கி வரப்போ பார்த்தா இந்த செடியெலாம் வந்து தண்ணியே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. சரி ஒரு பொது சேவை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பேங்க்கில் வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்தது. பேங்க் விஷயம் சீக்கிரமாக முடியாதுன்றது கன்ஃபார்மாக வந்துட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ வந்து அங்கே அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். எங்கடா போறாங்க இவங்கலாம்? எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுமா எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. திருவாரூர் கடத்தெருவில் அலிக்கடைன்னு சொல்லிட்டு ஒரு டீ ஸ்டால் இருக்குது. அங்கே வந்து பஜ்ஜி போட்டாலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் ரெகுலராக அங்கே சாப்பிடுவேன். ஃபுட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தேன்னா ஃபுட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு அந்த ரிவ்யூலாம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. புலிவலமில் ஒரு நர்சரி இருக்கும். ஸோ அங்கே போகலான்னு போகிறப்ப தான் இவனை பார்த்தோம். ஸோ இவனை பார்த்துட்டு அங்கேருந்து சும்மா வர முடியல. சரி ஓகேன்ட்டு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இவனுக்கான மெடிசன் ஃபஸ்ட் எய்ட் மட்டும் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெஸ்க்யூ அலர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எய்ட்கான டேப்லெட் மட்டும் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் சொன்னாங்க. ஸோ வந்துட்டு அதை மட்டும் அன்றைக்கி வந்து கொடுத்துட்டு வந்தாச்சு. மறுநாள் வந்துட்டு அவனை போய் ரெஸ்க்யூ பண்ணியாச்சு. இவனோட கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி யாராச்சும் மேலே வந்து ஆசிட் ஊற்றிருக்கணும், அப்படின்னா வந்து வெந்நீர் ஊற்றிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. தயவு செஞ்சு ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஒதுங்கி போயிடுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணி அந்த பிள்ளைய வந்து இவ்வளோ வந்து ஹர்ட் பண்ணாதீங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டான். கேட்டா சொல்லுவோம் ரோட பள்ளமா இருக்கு, சோசியல் சர்வீஸ் பண்ண போறோம். அதுக்கு உன் விட்டு மண்ணை எடுத்து போடுவான், என் விட்டு மண்ணையாமா எடுக்கல. A few moments later. இந்த இயர்லேருந்து ட்ரெஸ் கோட் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ வந்து திருவாரூர் மகாராஜாவுக்கு வந்து போயிருந்தோம். கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக. மேடம் நம்மளை பார்க்க வந்தாலே சரி, சும்மாவே ஒரு இடத்துல இருக்கிறது கிடையாது. ரேண்டமாக எங்கேயாவது போயிட்டு சுற்றிட்டு இருக்கிறது. எப்போ இந்த லிஃப்ட் வந்ததோ அதுலேருந்து படியில் ஏறுறதே கிடையாது, ஃபுல்லாக லிஃப்ட்டு தான். ஆன்லைனில் கண்டினியூஸாக ட்ரெஸ் வாங்கிட்டு நேரில் போய் திடீர்னு வாங்குறப்போ பார்த்தா ப்ரைஸ் செக் பண்ணி பார்க்குறப்ப தலையெல்லாம் கிரிக்கிரின்னு சுற்றிடுது. ஆன்லைனை கம்பேர் பண்ணுறப்போ நேரில் வந்துட்டு டபுள் த ட்ரிபிள் த ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. கலெக்ஷன்ஸுமே வந்துட்டு ஆன்லைனில் கம்பேர் பண்ணுற அளவுக்கு நேரில் இல்லை. ஸோ வாங்க கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. என்னைக்காவது ஒரு நாள் தான் எனக்கு ஞான உதயம் பிறக்கும். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எதாவது சாப்பிட்ணும், அது சாப்பிட்ணும், இது சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்துட்டு அன்றைக்கி சப்போட்டா இருந்ததா, ஸோ சப்போட்டா சாப்பிட்லாம். என்னோடய சைல்டுஹுட் ஃபேவரட் ஃப்ரூட்டு, அப்போலேருந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்துட்டு வாங்கலான்ட்டு ஃபஸ்ட்டு 1 kg தான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு இருந்தாலும் சரி 2 kg வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. மேக்ஸிமம் வந்து என்னோடய பேக்லேயே வாங்கிடுவேன். பிளாஸ்டிக் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிப்பேன். என்ன கணம் என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, அதாவது முஸ்ஸோட ஃப்ரெண்டு வந்து திருவாரூர் வந்திருந்தா டிரைவிங் டெஸ்ட்டுக்காக. ஸோ மீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாலா, மீட் பண்ண போனப்போ ஜூஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னான். சரின்ட்டு பின்னாடியே அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். ஸோ ஜூஸ்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸ்டுடியோ வந்தாச்சு. அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் பார்சல்லாம் வந்து இந்த மாற்றி பார்சல் வந்துட்டு இருந்தது. ஸோ அதையும் போய் வாங்கிட்டு அப்புறம் நம்மளோட வீகன் பிரைடல் ஸ்டுடியோக்காக நிறைய ரீல்ஸ் வந்து எடுக்க வேண்டியிருந்தது, வீடியோஸு. ஸோ அதை எடுத்துகிட்டு இருந்தேன். நானே அம்மா லேப்டாப் தான் வச்சு இவ்வளோ நாள் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதில் பெரிய சம்பவம் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே முட்டி பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியம்மாள் ஒன் டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டா மட்டும் போதும், வண்டி எடுத்துகிட்டு சுற்றுறது தான் எங்களுக்கு வேலையாகவே இருக்கும். இதோட 4வது தடவை நாங்கள் வந்து கடத்தருக்கு வந்து போகிறோம். முஸ்ஸோட அம்மா வந்து காய்கறி வாங்கிட்டு சொல்லியிருந்தாங்களா, ஸோ அதுக்காக காய்கறி வாங்க போயிட்டோம். அங்கேருந்து ரிட்டர்ன் வரப்போ வடக்கடைக்கு போகாமல் எப்படி சாப்பிட்டே எங்களோட ஃபேவரட் ஸ்பாட்டு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு பானிபூரி கடை இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு பானி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 10 rupeesக்கு வந்து 5 பூரி வச்சு கொடுப்பாங்க. பழனியாண்டவர் கோயில் வாசலில் தான் இந்த பானிபூரி கடை இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மகாபிரபு, நீங்க எங்கேயும் வந்துட்டீங்களா? எங்கள் அம்மா கடையில் வைக்கிற சாம்பார் வந்து முஸ்ஸு வீட்டில் எல்லாருக்குமே அவ்வளோ ஃபேவரெட்டு. அதனால வந்து எங்கள் அம்மா கடைக்கு போயிட்டு சாம்பார் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு.
இன்றைக்கி சுற்றுக்கு பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ட்ரை. ஸோ வந்து பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு. பேரளம் ஏற்றி விட்டுட்டு மேடம் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. டாட்டா.